ஒரு வீட்டோடைய சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம டோட்டலாக 6 கேமரா இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். எல்லாமே ஐபி கேமராஸ், சிபி ப்ளஸ் எஸ்விஎஸ் கேமரா போட்டு கொடுத்தோம். சிபி ப்ளஸ் 16 சேனல் என்விஆர் வச்சு டோட்டலாக 6 கேமரா மாட்டினோம். அதில் 5 கேமரா பார்த்தீங்கன்னா சிபி ப்ளஸ் புல்லட் கேமரா, ஒரு கேமரா மட்டும் எஸ்விஎஸ் பிராண்டில் ஹச்என்சி கேமரா போட்டு கொடுத்தோம். அந்த எஸ்விஎஸில் 2 லென்ஸ் வரும். ஒரு லென்ஸ் வந்து என்விஆர் ரெக்கார்ட், 2 லென்ஸுமே என்விஆர் ரெக்கார்ட் ஆகும். ஒரு லென்ஸை மட்டும் என்விஆரில் வியூ பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டும் போட்டு கொடுத்துருக்கோம். எஸ்விஎஸ் ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லா கேமராவே நைட் டைம் கலர் இமேஜ் கிடைக்கும், வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். அந்த எஸ்விஎஸ் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி கீழே தள்ளி மாட்டுற மாதிரி இருந்தது. அவங்க கூலிங் ஷீட் போட்டிருந்தாங்க. கூலிங் ஷீட் சைடில் தடுத்ததுனால கொஞ்சம் வெளியே மறைக்கிற மாதிரி இருந்ததுனால நம்ம நீட்டாக ஒரு 1.5 அடிக்கு கீழே இறக்கி நீட்டாக மாட்டி கொடுத்துருக்குறோம். ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். என் வாட்ஸ்அப் நம்பரும் அட்டாச் பண்ணுறேன். எதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எலிவேஷன் பாதிச்சிருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. பட் நம்ம எலிவேஷன் டேமேஜ் பண்ணாமல் பின்பக்கம் இருக்கிறது தான் அந்த மாதிரி பெண்டு போட்டு மாட்டி கொடுத்துருக்கோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக பைப்பில் ஒயர் வந்து அந்த கேமரா மாட்டுற பாக்ஸுக்கு மேல் பக்கமாக விட்டோன்னா கண்டிப்பாக உள்ள தண்ணி போகும். ஸோ அடியில் கொண்டு வரக்காக எல்போ போடலாம். எல்போ போட்டால் எல்போ பொறிஞ்சு போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம 2-3 பெண்டு யூஸ் பண்ணிக்கிறோம். கஸ்டமர் ஓகே சொன்னதுனால தான் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ணோம். மெயினாக அவங்க கேட்குறது அழகை விட எங்களுக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல பைப்லாம் நிறுத்தி கொடுத்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா வியூ பெர்ஃபெக்டாக வர மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ணோம். ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். என் வாட்ஸ்அப் நம்பரும் அட்டாச் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.